ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ இந்த நிமிஷம், இந்த பொழுது, இந்த வாக்கினை கேட்கிறாய் என்றால் கண்டிப்பாக இது உனக்கானது தான். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றம், பல திருப்பம் வராமல் இருந்திருக்கலாம். எதுவுமே உனக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். நீ என்கிட்ட அடிக்கடி வந்து என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இன்னும் ஒரு திருப்பத்தை கூட நீங்கள் ஏற்படுத்தலைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால, அதுக்கான திருப்பமும் அதற்கான அற்புதமும் தான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகுது என் தங்கமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் சரிதான், நினைக்கிறது தான் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதில்ல. திடீர் திடீர் திடீர்னு இன்ப அதிர்ச்சி கூட கொடுக்கும். அதுதான் வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையோ வெறுமையாக இருக்குது, வாழ்க்கையோ சலிப்பாக இருக்குன்னு. ஆனால் அவங்க வாழ்க்கையிலலாம் எதுவுமே நடக்காமையா இருக்கு. வாழ்க்கையில் எல்லா நேரமும் எல்லாமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சில பேரால் அதை உணரதான் முடியல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்க கண்ணை அவங்க கவலைகளானது எப்பயுமே மறைச்சியே வச்சிருக்கு. அதுதான் முழுமையான காரணம். தங்கமே, வாழ்க்கையில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவலையோடு இருந்தீங்க அப்படின்னா என்னைக்கும் எப்பயும் நம்மளை தெய்வம் கைவிட்டுட்டே, நம்மளுடைய வாழ்க்கையில் தெய்வம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு ஒரு பொழுதும் நினச்சி கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் என்னைக்கும் யாருக்கும் தெய்வம் உதவி செய்யாமல் மட்டும் இருக்கிறது கிடையாது. உதவி என்னைக்கும் தெய்வத்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. சில பேருக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல, சில பேருக்கு புரிஞ்சுக்க தெரியுது. நான் உன்னிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தெய்வத்தை புரிஞ்சுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையிலையும் எந்த ஒரு விஷயமும் எப்பயும் கெட்டு போகாது. என்றைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் அப்படிங்கிற ஒன்று என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தோல்விகள், வாழ்க்கையில் பாரங்கள், எல்லா விஷயத்தையும் தாண்டி நீயும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவ. தோல்வியை நிறைய பார்த்துட்டல்ல, அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒன்றை கொடுத்து தானே ஆகணும். கூடிய சீக்கிரத்து வெற்றி என்ற ஒன்று நீ எதற்காக காத்திருக்கிறியோ, எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வாழ்க்கை முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ, அது நிச்சயமாகவே உனக்கு பெரிய மாற்றமானது கிடைக்கும். இனி தோல்வி, பாரம், கவலை இப்படி எதுவுமே இல்லாமல் சந்தோஷம் இருக்கும். உன் தொழிலால் சந்தோஷம், உன் தொழிலால் உனக்கு நிறைய வருமானம் அப்படின்னு நிறைய இருக்கும். எதிர்பார்த்த துணை எல்லாமே உனக்கு அமையும். இதற்கு மேலே நீயா ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டா அதுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பே தவிர தெய்வங்கள் ஆகிய நாங்கள் ஒரு பொழுதும் பொறுப்பில்லை. மனசில் என்னைக்கும் தெளிவான எண்ணத்தை வச்சுக்கோ. நமக்கு தெய்வம் உதவி செய்யுங்கிற எண்ணத்தை என்னைக்கும் மனசில் வச்சுக்கோ. நீ எதை நினைக்கிறியோ அதுதான் உனக்கு என்னைக்குமே கிடைக்கும். இதை நீ மறந்துடாத. என்னைக்குமே பிரபஞ்சத்துக்கிட்ட போய் விடிய காலம்பர பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த வானத்தை பார்த்து உங்களுக்கு என்னைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த பிரபஞ்சமானது நிச்சயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அற்புதத்தை தரும். இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கும் எப்பயும் எந்த ஒரு நிமிஷமும் நீங்கள் பகிரலாம். அது என்ன அப்படின்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெய்வத்துக்கான ஈர்க்கிற சக்தி இருக்கும். நீங்கள் எது சொன்னாலும் உடனே கேட்குற சக்தி. அதே மாதிரி மாலையில் இந்த 2 வேளையும் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த தோல்வி எல்லாம் உங்களுக்கு பாடம். இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அவங்கள எல்லாமே மன்னிச்சு விட்டுருங்க. அவங்களாம் போகட்டும், அதாவது மன்னிச்சு விட்டுடுங்க. ஆனால் மறக்காதீங்க. அவங்கள என்னைக்கும் அவங்க செஞ்ச விஷயத்த மறக்காதீங்க. அதே மாதிரி அவங்கள சேர்த்துக்காதீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்தி, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி, வார்த்தையால் கஷ்டப்படுத்தி துரோகம் பண்ணவங்களை நீங்கள் மன்னிங்க, ஆனால் மறக்காதீங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு விஷயமே. எப்பயுமே சுதாரிப்பாக இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். இங்கே நிறைய பேர்த்துக்கு சுதாரிப்பு தான் சில நேரத்தில் இல்லை. நிறையா பேருக்கு சுதாரிப்பு தான் எப்பயுமே தேவைப்படுது. எல்லாருமே இங்கே நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், எத்தனை காலத்துக்கு இருக்க போகிறோம், எத்தனை காலத்துக்கு இங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோன்னு.
இருக்கிற விஷயத்த முதல்ல யோசிங்க. எதிர்காலமாக ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்க போகிறத பற்றி யோசிக்காதுங்க. சில சமயத்தில் ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியாக ஒரு நாள் போயிடும்னு. உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியான ஒரு விஷயம் வரும். நீங்கள் இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த கவலையெல்லாம் மறக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நான் இருப்பேன், என்னைக்கும் இருப்பேன், என்னைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சு உனக்கான அதிசயத்தை செஞ்சு வாழ்க்கையில் என்னைக்கும் உன்னை வாழ வச்சுட்டே இருப்பேன். இந்த சாய்க்கு தன்னுடைய பிள்ளைங்க தான் முதல்ல, அதுக்கப்புறம்தான் அடுத்தடுத்து. இந்த சாய் என்னைக்குமே உனக்கு துணையாகவும், என்னைக்குமே உனக்கு பாதுகாப்பாகவும், என்னைக்குமே உனக்கு அற்புதத்தை செஞ்சு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அப்பாவாகவும் தெய்வமாகவும் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லாமாகவும் இருப்பேன். புரிஞ்சிச்சா? யோசிச்சு பாரு, எத்தனை விஷயம் உன் வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் நல்லபடியாக நடக்க போகுது. இனிதான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமே. நீ இதுவரைக்கும் நினச்சிருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே செஞ்சாதான் நல்லதாக நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எது வேணாலும் நினச்சது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறியோ, எந்த விஷயம் நினைக்கிறியோ அந்த விஷயம் கட்டாயமாக நடக்கும். 4 பேர்த்துக்கு மத்தியில் தலை குனிஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்காத. இவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னும் தலை நிமிர போகிறோமே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷம் அத்தனையும் திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகுது. என்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வேணும்னு கேட்டுட்டு இருந்தியோ அது எல்லாமே உனக்காக நான் தயார்படுத்தி வச்சுருக்கேன். இனிமே உன் கையில் கிடைக்கிறது மட்டும்தான் பாக்கியே தவிர என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காதோன்னு எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு நமக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு நிம்மதியோடு இருங்க. நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும், எந்தெந்த மாதிரியான சந்தோஷத்தெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு நினச்சியோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சு வச்சு உன்னை சீரும் சிறப்புமா வாழ வைக்கத்தான் போகிறேன். இதுவரைக்கும் நீ கண்ட கனவுகள் அத்தனையும் பொய்யாயிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நீ கண்ட அத்தனை கனவுகளும் நிச்சயமாக நடந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. சதா சர்வகாலமும் உனக்கு தேடும் ஒவ்வொன்றும் கிடைத்து நிம்மதியாக வாழ வைக்க என்றும் இந்த சாய் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பேன். ஓம் சாய்ராம்.